ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் ஒரு 9 o'clock போல் இருக்கும். நான் 8 o'clock மாதிரி ஏந்திச்சேன். எனக்கு வீடியோ எடுக்கணுன்னே தோணலை. ஆனால் சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சே, வீடியோ போட்டே ஆகணுமே அப்படி சொல்லி இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன், டே இன் மை லைஃப் vlog சொல்லி. நான் இப்போ 12th grade இருக்கேன். ஸோ எனக்கு நிறைய நோட்ஸ் எழுதுறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உட்காந்து நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அட்லாஸ்ட் நான் என்னோடய ரைட்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ட்ராமா பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த ட்ராமா பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு மணி பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ லியோக்கு ஃபுட் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. அவங்களுடைய ஃபுட் நம்ம பேக்கெட்லேருந்து அவங்களுடைய பவுலில் போட்டுட்டு ஹாட் வாட்டர் அதில் ஊற்றி நம்ம 1/2 hour போல் வேக வைக்கணும். அப்போ தான் அவங்க ஃபுட் ரெடி ஆகும். அவங்க ஃபுட் ரெடி ஆகிற அந்த டைமில் சரி நம்மளும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரிஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நான் ட்ராமா பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி ஐ எம் ஸ்லோ ஈட்டர், அதனாலே மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி டே இன் மை லைஃப் vlog எடுக்கிறதுனால நான் உங்களுக்கு எல்லாமே போட்டு காமிச்சிருக்கேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி. ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே லியோவுக்கு ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு எடுத்து வச்சாச்சு அவங்க ஃபுட்டை. அழகு பிள்ளையே சாப்பிட்றாங்க பாருங்கள். கெட் ரெடி வித் மீ வீடியோ நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே காட்டுற ஆரோவை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் செல்ஃபி டைம். இப்போ நம்ம என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கோம். அவங்களோட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ரெடி ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீச்சுக்கு தான் போகிறோம். இப்போது இங்கே எங்கள் இடத்துலேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு 3 பஸ்ஸு ஒரு ட்ரெயின் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். நடுவில் பசிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். எஸ், ஃபைனலி நாங்கள் பீச் ரீச் பண்ணிவிட்டு ஒரே ஜாலியாக போச்சு. உங்களுக்கு பீச்சுக்கு போனால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். நான் பெருசாக எதுவுமே வீடியோ எடுக்கலை, சும்மா கொஞ்சம் எடுத்திருப்பேன். அந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு சரி ஒரு 4 ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லி ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள், அதுக்குள்ளே நான் எவ்வளோ டயர்டாகிட்டேன் அப்படி சொல்லி. ஸோ பீச்சுக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிடாம எப்படி? ஸோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கொஞ்சம் ஃபுட்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் ட்ராவல் பண்ணுற டைமில் கொஞ்சம் பாட்டு பாடிட்டு இருந்தோம். கேட்டுகிட்டே இப்படி இருக்குது சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னோட டே செம்ம சூப்பராக இருந்தது என்னை பொறுத்தவரை. ஸோ ஃபைனலாக மனசே இல்லாமல் பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் என்னோடய வீட்டுக்கு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து. ஸோ எஸ், ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சாச்சு. இப்போது நான்
கடையிலேருந்து ஒரு ஸ்வீட் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து அது பேர் என்னன்னு தெரில. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அதை போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். அவ்வளோதான், இந்த டே இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா இந்த மாதிரி நிறைய vlog அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.